கடன். இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மள பல பேரோட நிம்மதிய மொத்தமா காலி பண்ணிடும். ஆனா இதுல இருந்து தப்பிக்க முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். இன்னைக்கு கடன்ல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு ஒரு பகுத்தறிவு பார்வையில நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்னதா ஆரம்பிக்கிற கடன் மெதுவா நம்ம கழுத்தையே நெரிக்கிற ஒரு பெரிய பாம்பா எப்படி மாறுதுன்னு நமக்கே தெரியாது இல்லையா? ராத்திரி தூக்கம் போயிடும், குடும்பத்துல நிம்மதி இருக்காது, ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். கடன் உங்க நிம்மதியை திருடுற மாதிரி உணர்றீங்களா? நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆனா கவலைப்படாதீங்க, இதுல இருந்து வெளியே வர ஒரு தெளிவான வழி நிச்சயமா இருக்கு. வாங்க பைபிள்ல இருந்து ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு 6 பகுத்தறிவு வழிகளை பார்க்கலாம். இதுல வெறும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளுக்கான அறிவுரை மட்டும் இல்ல, இதுல உங்க வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை வழிகளை குறிச்சுமே ரொம்ப தெளிவா இருக்கு. குறிப்பா இதுல கடைசி வழி உங்க வாழ்க்கையை பாக்குற விதத்தையே மாத்திடும். சோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, முதல் புள்ளிக்குள்ள போகலாம். போலி கௌரவம். நம்மள நிறைய பேரை கடனுக்குள்ள தள்ளுற முதல் காரணம், முதல் வலையே இதுதாங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்றது. இன்ஸ்டாகிராம்ல பாக்குற வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு நம்ம தேவைக்கு மீறி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்குறது. இந்த ஸ்லைட பாருங்க. ஒரு பக்கம் ஆடம்பர கார், புது போனுன்னு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வாங்குற விஷயங்கள். ஆனா இன்னொரு பக்கம் அதுக்காக நம்ம கொடுக்கற விலை என்ன? வருஷ கணக்குல இஎம்ஐ கட்டுறது, நிம்மதியை தொலைக்கிறது. சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சில நாள் சந்தோஷத்துக்காக வருஷ கணக்கான நிம்மதியை இழக்கலாமா? அது புத்திசாலித்தனமா? அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? பைபிள்ல ரோமர் 12:2 ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. இந்த உலகத்தோட போக்குக்கு உங்களை மாற்றி கொள்ளாதீங்க அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்க எல்லாரும் கடன் வாங்கி செலவு பண்றாங்கன்னு நீங்களும் அதையே பண்ணாதீங்க. சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா நம்ம அடிக்கடி மறக்கிற ஒரு விஷயம். நம்ம வருமானத்துக்குள்ள வாழணும். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, மாச சம்பளம் வருது, ஆனா அது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கணக்கு தெரியாம இருக்கிறது தான் பெரிய சிக்கல். பைபிள்ல நீதிமொழிகள் 21:20 ரொம்ப அழகா ஒரு கம்பாரிசன் இருக்கு. ஞானியோட வீட்டுல பொக்கிஷம் இருக்குமா, ஆனா முட்டாளோ தனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் உடனே காலி பண்ணிடுவானா. இங்க ஞானி யாரு? தனக்கு வர வருமானத்துல கொஞ்சமாவது சேமிச்சு திட்டமிட்டு செலவு பண்றவங்க. மூடன் யாரு? கையில காசு வந்த உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அப்புறம் கஷ்டப்படுறவங்க. அப்ப தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு சின்ன டைரி எடுங்க. இல்லனா உங்க போன்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்க வரவு என்ன, செலவு என்னன்னு எழுத ஆரம்பிங்க. ஒரு பட்ஜெட் போடுங்க. ரெண்டாவது, அந்த பட்ஜெட்குள்ள வாழ கத்துக்கோங்க. இது செஞ்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். மூணாவது வழி, இதுவும் நம்ம மனநிலையை பற்றியதுதான். நிதானமா முடிவெடுக்கிறது. நம்ம பல நேரங்கள்ல எப்படி முடிவெடுக்கிறோம்? ஒரு பொருளை பாக்குறோம், பிடிக்குது, உடனே வாங்கணும்னு ஒரு அவசரம் வருது. அந்த ஒரு நிமிஷம் உணர்ச்சிக்கு அடிமையாகாம இருக்கணும். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆஃபரை பார்த்த உடனே அடடா காசே இல்லாம வாங்கலாமேன்னு தோணும். ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற நிபந்தனைகளையோ அல்லது வர சுமையோ நம்ம யோசிக்கிறதே இல்ல. இந்த மாதிரி அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் தான் நம்மள பெரிய கடன்ல கொண்டு போய் விட்டுடுது. பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏஸ் எவ்வளவு பிராக்டிகலா ஒரு மேனேஜ்மெண்ட் பாட சொல்லியிருக்காரு. லூக்கா 14:28 கேக்குறாரு, ஒரு கோபுரத்தை கட்டணும்னு ஆசைப்படுறவன் முதல்ல உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும், தன் கையில அவ்வளவு காசு இருக்கான்னு கணக்கு பார்க்காம வேலையை ஆரம்பிப்பானான்னு. இது எவ்வளவு பெரிய பாடம். ஒரு சின்ன பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கூட உட்கார்ந்து யோசிச்சு கணக்கு போட்டு முடிவெடுக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போற இந்த 4வது பாயிண்ட் ரொம்பவே ஆழமானது. கடனோட உண்மையான முகம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சா நம்ம மனநிலையே மாறிடும். பைபிள் ரொம்ப வெளிப்படையா, கொஞ்சம் கூட பூசி முழுகாம ஒரு உண்மைய சொல்லுது. நீதிமொழிகள் 22:7 கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு இருக்கு. கவனிச்சிங்களா? கடன் வாங்குறது ஒரு உதவி இல்ல, அது ஒரு அடிமைத்தனம்னு சொல்லுது. ஆமாங்க, நீங்க எப்ப கடன் வாங்குறீங்களோ அப்பவே உங்க சுதந்திரத்தை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. மாசம் பிறந்தா உங்க சம்பளம் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது கடன்காரன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்போ நீங்க யாருக்காக உழைக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்காகவா இல்ல உங்களுக்கு கடன் கொடுத்தவனுக்காகவா? எந்த அடிமைத்தனத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும், கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போற 5வது வழிதான் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு சொல்லலாம். அது என்ன தெரியுமா? மன நிறைவு. ஆமாங்க, இது பணத்தை பற்றியது இல்ல, நம்ம மனசை பற்றியது.
யோசிச்சு பாருங்க, நாம ஏன் போலி கௌரவத்துக்காக செலவு பண்றோம்? ஏன் பட்ஜெட் போடாம இருக்கோம்? ஏன் அவசரப்பட்டு வாங்குறோம்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஆணிவேர் என்ன? அதுதாங்க போதும்னு சொல்ல தெரியாத மனசு. நமக்கு எப்போதுமே இன்னும் வேணும், இன்னும் பத்தல அப்படின்னு ஒரு ஓட்டம். ஆனா மனநிறைவு, அதாவது கண்டென்ட்மெண்ட், அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து. என்கிட்ட இருக்குது, எனக்கு போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பொறாம பேராசை எதுவுமே உங்களை அண்டாது. பைபிள்ல 1 தீமோத்தேயு 6 ரொம்ப அழகா சொல்லி இருக்கு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட கத்துக்கிட்டீங்கன்னா அதை விட பெரிய லாபம், பெரிய செல்வம் வேற எதுவுமே இல்ல. நிம்மதி இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பார்க்க போற கடைசி வழிக்கு வந்தாச்சு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது உங்க வாழ்க்கையோட பார்வையை மாத்தக்கூடிய ஒரு பாடம். அது என்னன்னா, சரியான விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது. மத்தேயு 6 ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் இருக்கு. முதல்ல நீங்க சரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்களுக்கு தேவையான மத்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உங்களை தேடி வரும்னு. இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கறீங்க? பணத்துக்கா இல்ல கடவுளுக்கா? நீங்க கடவுளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க அடிப்படை தேவைகள் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா கடல் பிரச்சனைங்கிறது பணத்தை மட்டும் பற்றியது இல்ல, நம்ம வாழ்க்கையோட பிரியாரிட்டிஸ், அதாவது முன்னுரிமைகளை பற்றியது. சரி, அப்போ கடலில் இருந்து விடுதலை பெற நாம பார்த்த இந்த 6 பகுத்தறிவு பாதைகளை ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்திக்கலாமா? 1, போலி கௌரவத்தை விட்டுடுங்க. 2, பட்ஜெட் போட்டு வாழுங்க. 3, நிதானமா முடிவிடுங்க. 4, கடன் ஒரு அடிமைத்தனம்னு புரிஞ்சுக்கோங்க. 5, மனநிறைவை வளர்த்துக்கோங்க. கடைசியா 6வது, வாழ்க்கையில சரியான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க. இந்த 6 வழிகளும் வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உங்க சுதந்திரத்தை, உங்க நிம்மதியை மீட்டெடுக்கிறதுக்கான கருவிகள். இதை சரியா பயன்படுத்தினா கடங்கிற அந்த பெரிய பாம்பின் பிடியில இருந்து நிச்சயம் வெளிவர முடியும். என்ன, உங்க நிம்மதியை இன்றே மீட்டெடுக்க தயாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.